நண்பா வெல்கம் பேக் டு யூனிக் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட 4th சிங்கிள் ஆகஸ்ட் 31 ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 31 தான் யுவன் அவர்களோட பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட 4th சிங்கிளை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஸோ ஆகஸ்ட் 31 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போவே ரிலீஸ் பண்ணால் பாடல் கொஞ்சம் சரியில்லைனா கூட நடுவில் வேற ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் டைம்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணலாம். ஸோ ரிலீஸ் டேட்டு கிட்ட போயிட்டு சாங்கை விட்டா ஹிட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும். பட் சொதப்பிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு தேவையில்லாத நெகட்டிவிட்டி வரும். அதுவும் யுவன் அவர்களோட பர்த்டே அப்போ ரிலீஸ் பண்ற சாங்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா யுவன் அவர்களுக்கு அவ்வளோ திட்டு விடும் பிறந்த நாள் அதுவுமா. பட் அந்த டேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போது எப்படியாவது சாங் பயங்கரமா இருந்துடணும்னு வேண்டிக்கிறது தான் ஒரே வழி. ஏன்னா யுவன் அவர்களுக்கும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கும் ஒரு பேட் லக் ஒன்று இருக்கு. ஏன்னா என்னதான் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தா கூட ஸ்டார் படத்துல ஒரு சில பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது. பட் ஆனா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் நச்சுன்னு ஒரு சார்ட் பஸ்டர் சாங்கை கொடுக்கவே இல்லை. ஸோ எப்படியாவது இந்த 4th சிங்கிள் நல்லா இருந்துடணும், அட்லீஸ்ட் குறை சொல்லாத அளவுக்கு மட்டும் இருந்துட்டா போதும். அண்ட் இந்த ஒரு 4th சிங்கிள் அனிருத் அவர்கள் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த பாடலுக்கு தான் தளபதியும் திரிஷாவும் ஆடி இருக்காங்க. ஸோ யுவன் அவர்கள் எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு வேற லெவல் ஹிட் சாங்கை கொடுக்கறாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.